வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த எண்ணெய் ஊற்றுறோம். பன்னீரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீசஸை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒன்றா போட்டு விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். லைட்டாக பரட்டி விடுங்க. இன்னொரு பகுதியும் ஃப்ரை ஆகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி எண்ணெயிலேருந்து எடுக்கணும். பாருங்கள், கலர்ஸ் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் இல்லாமல் பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதே எண்ணெயில் அரை ஸ்பூன் சோம்பு, பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் நான் ஏலக்காய் போடலை. எல்லா ஸ்பைசஸும் போட்டதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயில் நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா அது பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளியை 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் தான் போட்டு அரைச்சிருக்கேன். ஜஸ்ட் பல்ஸ் மோடில் அரைச்சாலே போதும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுறலாம். இது ஒரு பக்கம் வதங்கிட்டுருக்கட்டும். இதுக்கு இடையில் நம்ம வேணுங்கிறதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்ல கெட்டியான தயிர் 1 கப்பு போல் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் கிட்டத்தட்ட 1½ ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். மல்லித்தூள் அதே மாதிரி தான் 1½ ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இது சின்ன ஸ்பூனுங்கிறனால நான் 1½ ஸ்பூன் போட்டுக்கிட்டு இருக்கேன். இது சீரகத்தூள். இது ஜஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுறணும். எல்லா பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம வதக்கின வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை ஜஸ்ட் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தயிரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி கலந்து, ஏன்னா கிண்ணத்தில் அப்படியே நிறையா ஒட்டிக்கிட்டு இருக்கும், கொஞ்சமாக தண்ணி கலந்து உள்ளே ஆட் பண்ணி விட்டுறலாம். இவ்வளோ கெட்டியாக பண்ணவும் முடியாது நம்மளால், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணால் போதும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்து எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. 2 நிமிஷத்துலேயே அது கொதிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா பிரிஞ்சும் வந்துடும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச பன்னீரை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சதுனால போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே இருக்கும்போது பன்னீர் சூப்பராக வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தான், எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இதில் உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் தூவி விட்டுக்கோங்க. இல்லை கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் நீங்கள் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக ரெடி பண்ணிட்டு பாருங்கள். நம்மளோட தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.